Hello students, welcome to Fork Academy. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் டேம் 2ல் வந்து லாஸ்ட் இயல் மூன்றாவது இயலை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். இந்த 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் டேம் 2ல் மூன்றாவது இயல் வந்து பார்த்தீங்கன்னா உமர்கேயம் பாடல்கள் பற்றி தான் வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த உமர்கேயம் பாடல்கள் வந்து கவிமணி தேசிய விநாயகனர் வந்து எழுதினார். நம்ம எப்பவும் போல் நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஆசிரியர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது என்னென்னா கவிமணி தேசிய விநாயகனர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வந்து பிறக்கிறாரு. ஓகே, இது முக்கியமானது. அப்பா அம்மா பேர்லாம் வந்து மேக்ஸிமம் முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்த முக்கியமான பாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உமர்கேயம் பாடல்களில் வந்து இவர் தமிழில் வந்து மொழியாக்கம் வந்து செஞ்சிருக்காரு. அந்த பாடல்களோட தொகுப்பு தான் வந்து என்னது உமர்கேயம் பாடல்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உமர்கேயம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அந்த தொகுப்பு வந்து என்னது உமர்கேயம் பாடல்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்த மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா உமர்கேயம் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உமர்கேயம் வந்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் ஒரு பாரசீக கவிஞர். இவருடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கியாதுதீன் அபுல் பாத் உமர்கேயம் அப்படிங்கிறத இவருடைய முழு பெயர். அடுத்தது உமர்கேயம் வந்து கணிதம் வானவியலில் வந்து ரொம்ப சிறப்பானவர், புலமை மிக்கவர். இவரோட கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அடையக்கூடிய இன்பத் துன்பங்களையும் இறைவனது படைப்பையும் பற்றி பாடுபொருளாக கொண்டது தான் இவருடைய கவிதைகள். இவர் அப்படிங்கிறது இங்கே உமர்கேயாம தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து இவர் இயற்றிய பிற நூல்கள் அப்படிங்கிறது இந்த இவர் வந்து நமக்கு கவிமணியை கொடுத்துருக்குது. கவிமணி தேசிக விநாயகனாரை தான் இங்கே கொடுத்துருக்கு. கவிமணியோடைய பிற நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி. இது எப்படி ஞாபகிக்கலாம்னா மலரும் மாலையோட போய் மருமகள் வந்து நிற்கிறா மாமியார்கிட்ட. மாமியார் சரி போ அப்படின்னு விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்? குழந்தை வரும். அதுக்கப்புறம் ஆசியாவுக்கு போய் ஜோதி பார்க்க போகிறாங்க. ஆசியா சுற்றுப்பயணம், ஏஷியா டூர். இது வந்து ஏஷியா டூர்னு வச்சுக்கோங்க. அப்போ வேலை ஈஸியாக முடிச்சா மலரும் மாலையும் மருமகள் வந்து போய் நிற்காங்க மாமியார்கிட்ட. மாமியாருக்கு அடுத்து குழந்தைய வந்து ஒரு செல்வமாக கொடுக்குறாங்க. ஆசியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் போய் ஜோதி வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரியாக வச்சுக்கோங்க, மறக்காது. இல்லைன்னா கூட இந்த நூல்களில் மறக்காது, ரொம்ப ஈஸியான நூல்கள் தான். அடுத்தது இவ்வளோதான் இதோடைய நூற்குறிப்பு. ஆசிரியர் குறிப்பாளர் தான் நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த உமர்கேயம் பாடல்கள் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இன்மை மறுமை இந்த ரெண்டையும் பற்றி ரூபாயத் என்னும் பெயரில் வந்து உமர்கேயம் வந்து எழுதிய செயல்களின் மொழிபெயர்ப்பு தான் கவிமணி வந்து இங்கே மொழிபெயர்த்துள்ளார். ஓகேவா? இன்மை மறுமை பற்றி ரூபாயத் என்னும் பெயரில் வந்து உமர்கேயம் எழுதினது தான், எழுதிய செயல்களின் மொழிபெயர்ப்பு தான் கவிமணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இதில் 105 பாடல்கள் வந்து இருக்கிறது. ரூபாயில் வாழ்க்கை தத்துவத்தை பற்றி இதில் சொல்கிறாங்க. ரூபாயத் அப்படிங்கிறது 4 அடி செயல். ரூபாயத் அப்படிங்கிறது என்னன்ட்டு நிறைய டைம் கேட்டுறாங்க. ரூபாயத் அப்படிங்கிறது 4 அடி செயல். எத்தனை பாடல்னா 115 பாடல். எப்பவும் 100 101 தான் இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் 115 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆனால் நம்பர் வந்து ஞாபகிக்கவும் ஈஸி தான். அடுத்த பார்த்தீங்கன்னா 3 பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. பாடலோட அந்த கான்செப்டை படிச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நானே பெரியவன் மற்றவர் சிறியவர், என் நலம் கருதுவதே சிறந்தது, எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று கூறுபவர்களை உலக பொருட்கள் எல்லாம் காண்கின்ற கண்மணி. ஓகேவா? அவங்க உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் வந்து காண்பாங்க, ஆனால் தன்னை வந்து காண்பதில்லை. அதை வந்து அவங்க மறந்துடுவாங்க. தன்னை காண்பதில்லை என்பதை அறிந்தாவது தெளிவடையுங்கள். அவங்க வந்து அவங்கள காண மாட்டாங்க. அதனால் அது நம்மளை காணணும். ஃபைண்ட் யுவர் செல்ஃப். இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைண்ட் யுவர் செல்ஃப், நீ யாருன்னு ஒன்று தெரிஞ்சுக்கோ. தன்னை காண்பதில்லை அதை மறந்து நீ யாரு, ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வந்து கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. அதை இந்த பாடலோட வரிகளும் சொல்கிறது. யாரும் சிறியர் யான் பெரியன் எதிலும் சிறந்தது எண்ணமெல்லாம் பாரில் எனக்கிடிலி என பயனில் மொழிகள் பகிர்வதும் ஏன் சேரும் உலகப் பொருளை எல்லாம் தெரிய நோக்கி தனை நோக்கா சீரில் அமைந்த கண்மணியின் செயலை நோக்கி தெளிவீரே. ஓகேவா? இந்த பாடலையும் இந்த பொருளையும் மேட்ச் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அதுமாதிரி இந்த பாடல் வரிகள்லாம் பெருசாக முக்கியம் வந்து கிடையாது. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உமர்கேயம் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் பெரியவர் யார் சிறியவர் அப்படிங்கிறது கான்செப்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு இது வந்து இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். அன்பு வந்து செலுத்தினா அயலாரும் வந்து நெருங்கிய உறவினர் ஆவர், அன்பு வந்து நீங்கினால் உறவினர் கூட அயலார் ஆவர், துன்பத்தை நீக்குமெனின் நஞ்சும் அமுதமாகும். துன்பத்தை நீக்கினா நஞ்சு அமுதமாகும், துன்பம் தருமெனில் அமுதமும் நஞ்சாகும். ஒரே கான்செப்ட் தான். அன்பு அயலார், அன்பு இருந்தால் அயலாரும் உறவினர், அன்பு இல்லைன்னா உறவினரும் அயலார், அன்பு அயலார் உறவினர், இந்த 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை நீக்குனா நஞ்சு அமுதம்,
இல்லைன்னா அமுதமும் நஞ்சு, துன்பம் நீக்கல்னா அமுதமும் நஞ்சு. இவ்வளோதான், இந்த கான்செப்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாடலை பாருங்க. அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினரும் அன்பு நீங்கின் உறவினரும் அகன்று நிற்கும் அயலாவராரும் துன்ப நோயை நீக்கிடுமேல் தூவா விடத்தும் அமுதமாகும் துன்ப நோயை ஆக்கிடுமேல் தூய அமுதமும் தூய அமுதம் விடமாமே. ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து இங்கே சொல்லியிருக்குது உங்களுக்கு அழகாக புரியுதுல, அவ்வளோதான். பாடல் வரல முக்கியங்கிறது கான்செப்ட் வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்து ஆழி சூழும். ஓகே, அடுத்த பொருள் என்னன்னா, கடல் சூழ்ந்த இவ்வுலகை ஆளும் அரசனாக விரும்பினால் தன்னிலத்தை மறந்துட வேணும். செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. கடல் சூழ்ந்த இவ்வுலகை ஆளும் அரசனாக நம்ம விரும்பினா தன்னலத்தை மறந்து விட வேண்டும். ஏழையாகவும் எளியவருக்கு எளியவராகவும், ஓகேவா? ஏழையாகவும் எளியவருக்கு எளியவனாகவும் எல்லாருக்கும் தோழனாகவும் தொண்டனாகவும் வாழ்ந்திட வேண்டும். ஸோ ஒரு 3 பாடல் சொல்லியிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் பாடலில் வந்து என்ன சொன்னாங்க, மறந்து போச்ச. ஃபர்ஸ்ட் பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் பெரியவன் யார் சிறியவன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. யார் பெரியவன் யார் சிறியவன், இந்த உலகத்தில் உள்ள எனக்கு எல்லாமே எனக்கு தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். இப்போ இதற்கு முன்னாடி பார்த்த பாடலில் வந்து என்னது, அன்பு இருந்தால் இப்படி, துன்பத்தை நீக்கினா இப்படி, அன்பும் துன்பத்தையும் பற்றியும் சொல்லியிருப்பார். அன்பு இருந்தால் அயலாரும் உறவினர், அன்பு இல்லைன்னா உறவினரும் அயலார், துன்பத்தை நீக்கிட்டா நஞ்சு வந்து அமுதம், துன்பம் இருந்துச்சுன்னா அமுதமும் நஞ்சு அப்படின்ட்டு இருப்பார். இதில் வந்து என்ன சொல்கிறாரு, அரசனாக நம்ம விரும்பினா ஏழையாக இருக்கணும், எளியவராக இருக்கணும், எளியவருக்கு எளியவனாக இருக்கணும், தோழனாக இருக்கணும், தொண்டனாக இருக்கணும். தோழனாகவும் இருக்கணும், தொண்டனாகவும் இருக்கணும். இந்த மட்டும் எழுதி வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஆழி சூழும் உலகெல்லாம் அரசனாக வேண்டுமெனில் வாழும் வாழ்வில் உன்னையும் நீ மறந்து வாழ வேண்டுமடா. ஓகே, அதான் தன்னலத்தை மறந்திட வேண்டும். ஏழையாகி எளியவரின் எளியவனாக வேண்டுமடா. தோழனாகியாவிற்கும் தொண்டனாக வேண்டுமடா. தோழனாகி எல்லாருக்கும் தொண்டனாக வேண்டுமடா அப்படின்ட்டு முடிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த 3 பாடலைன்னு பார்த்தாச்சு. ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்பு பார்த்தாச்சு. அவ்வளோதான். இதோட இந்த பாடல் வந்து இந்த செயல் பகுதி முடிச்சு. முருகன் பாடல்கள். அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினர், துன்ப நோயை நீக்கிடுமேல் நஞ்சு அமுதமாகும், ஏழையாகிய எளியவரின் எளியவனாக வேண்டும். அடுத்த மணிமேகலை. மணிமேகலை எழுதியது யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை எழுதியது சீத்தலை சாத்தனார். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆபுத்திரன் நாடு அடைந்த காதையை பற்றி பார்ப்போம். முன்கதை சுருக்கத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கோவலன் மாதவி, கண்ணகின்னு போட்டோம் பார்த்தீங்களா, தப்பு. கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளாக வந்து பிறந்தது யாரு? மணிமேகலை. அடுத்து உதயகுமரன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இருப்பார். ஓகேவா? இவர் வந்து முன்பிறப்பை பற்றி அறிஞ்சிருவார். அறிஞ்ச காரணத்தால் உதயகுமரன் வந்து மணிமேகலை வந்து மனம் புரிய வந்து ஆசை வந்து படுவார். மனம் புரிய ஆசைப்படுவார். அப்போ வந்து மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா மலர் வனம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருப்பாங்க. மலர் வனத்துக்கு. அப்படி மலர் வனத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பள்ளிக்கரையில் வந்து மணிமேகலை வந்து மறைஞ்சிருவாங்க. ஏன்னா இவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறார்ல, நல்லா பார்த்துக்கோங்க. மணிமேகலை முன்னாடி போகிறாங்க, எங்கே மலர் வனத்துக்கு போகிறாங்க. உதயகுமரன் வந்து அவருடைய முன்பிறப்பு அறிஞ்சுக்கிட்டு, இவ தான் நம்ம காதலி, இவளை போய் நம்ம கரம் பிடிக்க வேண்டும், மனம் முடிக்க வேண்டும் அப்படின்னு போவார். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாவீரன் ஒரு படம் வந்து ராஜமௌலி இயற்றியது. ஓகேவா? அதில் வந்து காஜலும் இவர் இந்த RRR ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, ராம்சரண். ஓகேவா? ராம்சரண் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து என்ன கதைனா, ஒரு 2 பேர் கையும் பட்டோன்னா அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துடும். முன்பிறப்பு நினைவுகள்லாம் வந்துடும். அந்த முன்பிறப்பு நினைவுகள்லாம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இவளை தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த முன் நினைவுகள்லாம் வந்துடும். அதே மாதிரி தான் இதில் இருந்து தான் அவர் அந்த கதையை எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை வந்து ஒரு மலர் வனத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ உதயகுமரனுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு, முற்பிறப்பு நினைவுலாம் வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது மணிமேகலை என்ன பண்ணுறாங்க, அந்த மலர் வனத்துக்கு போகும்போது ஒரு பள்ளிக்கரை அப்படிங்கிறது ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க. இவங்க மறைஞ்சிக்கிறாங்க. இப்படி மறையும் போது ஒரு தெய்வம் வராங்க. யார்? மணிமேகலா தெய்வம். மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு மணிப்பல்லவத்தீவுக்கு, மணிமேகலா தெய்வம் வந்து மணிப்பல்லவத்தீவுக்கு இவங்களை தூக்கிட்டு போயிருந்தாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஒரு 3 மந்திரம் கொடுக்குறாங்க. அந்த 3 மந்திரம் என்னன்னா, பசி இல்லாமல், ஓகேவா, பசி இல்லாமல் இருக்கலாம், பசி அற்று இருக்கவும், பசி இல்லாமல் இருக்கலாம், விரும்பும் உருவம் வந்து எடுத்துக்கலாம், வானத்தில் பறக்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி 3 மந்திரம் கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சிருந்தாங்க. அவங்க மறைஞ்சோன்னா அங்கே வந்து தீபத்திலகை வந்து இருப்பாங்க அவங்களோட உதவினால. இப்போ வந்து மணிமேகலைக்கு அந்த தீவுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட முற்பிறப்பும் ஞாபகம் வந்துட்டு. ஓகேவா, இப்போ மணிமேகலைக்கும் அவங்களோட முற்பிறப்பை வந்து ஞாபகம் வந்துட்டு அங்கே போயிட்டு தீபத்திலகிட்ட போயிட்டு அமுத சுரப்பியை வந்து எப்போ வாங்கிட்டு புகார் நகரத்துக்கு வராங்க. அங்கே வந்து அரவண அடிகள் இருப்பார். அரவண அடிகள் வந்து ஆதிரை கிட்ட நீ போய் ஃபஸ்ட்டு இந்த அமுத சுரப்பியில் வந்து உணவு வாங்கு அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே இவங்களும் போயிட்டு அமுத சுரப்பியில் வந்து ஆதிரைகிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து உணவு வாங்குவாங்க. அப்படி உணவு வாங்கும்போது இந்த அமுத சுரப்பி அப்படிங்கிறது முற்பிறப்பை இவங்க அறிஞ்சிட்டாங்களே. முற்பிறப்பில் யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் ஆபுத்திரன்ட்ட இருக்கும். ஓகேவா, ஆபுத்திரன்ட்ட இருக்குது. சரி, ஆபுத்திரன் வந்து இந்த ஜென்மத்தில் ஆபுத்திரன் நாட்டை வந்து ஆழ்ந்துக்கிட்டு இருப்பார். சரி, ஆபுத்திரன் நாட்டுக்கு வந்து நம்ம செல்வோம் அப்படிம்பாங்க. மேலும் இந்த அமுத சுரப்பி கிடைச்சனால பசிப்பினியை நீக்கும் அறப்பினியை வந்து இவங்க கண்டினியூஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதான் வந்து முன்கதை சுருக்கம். ஓகேவா, இதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கான்செப்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆபுத்திரனுக்கு வந்து அந்த அமுத சிற்பியை கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாதேவி. இது வந்து ஒரு டைம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி ஆபுத்திரனுக்கு அமுத சிற்பி வந்து முற்பிறப்பில் வந்து கொடுத்தது யாருன்னா சிந்தாதேவி. ஓகே, இவ்வளோ தான் வந்து இந்த முன்கதை சுருக்கம். இந்த பாடலை வந்து நான் விறுவிறுன்ட்டு சொல்லிடுறேன் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, பாடல் வரிகள்லாம் முக்கியம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அரவணடிகள் வருகை. அரவணடிகள் வந்து வராரு. அரவணடிகள் வந்தோன்னா அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை இவங்க எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய கால்களை தொட்டு வணங்குறாங்க. உடனே அவர் வந்து என்ன சொல்றாரு, அறிவு உண்டாகுக அப்படின்ட்டு, உங்க எல்லாருக்கும் அறிவு உண்டாகட்டும் அப்படின்ட்டு வாழ்த்துறாரு. அடுத்தது அரவணடிகளுடைய திருவடிகள் விளக்கல். அதாவது அரவணடிகளுடைய கால்களை வந்து திருவடிகளை வந்து கழுவி சிறப்பித்தல். அரசமாதேவி வந்து அரவணடிகளை வந்து நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்களோட கால்களை வந்து கழுவி சிறப்பு வந்து செய்கிறாங்க. அப்போ சிறப்பு செய்யும்போது என்ன சொல்கிறாங்க, எனது நல்வினையின் பயன்தான் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நடந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க, இங்கே வந்திருக்கீங்க நம்ம அரசவைக்கு அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்தது காரணம் என் நல்வினையின் பயன்தான் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. யாரும் அரசமாதேவி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வரவேற்புரையில் வந்து அரசமாதேவி தான் இதை சொல்லுவாங்க. தங்களது சொல்லில் சோர்வில்லை, ஆனால் உங்களோட வயது மூர்ப்பினாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 நாள் வாழ்வதாக என வாழ்த்தினால். இதுக்கு வந்து என்ன பொருள்னு தெரியல, ரொம்ப நீண்டோடி வாழ்கள்னு அர்த்தம் நினைக்கிறேன். அப்படி வாழ்த்துக அப்படின்ட்டு அரசமாதேவி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறார், யார் அரவணடி சொல்கிறார், இது வந்து தவம் செய்யும் உடல்பா, சூரியனை போல் நான் தினமும் தோன்றி மறையவன். இந்த உலகில் வந்து மூப்பினால் வந்து நோய் வந்து எல்லாரும் வந்து ஒரு நாள் இறந்து போவார்கள் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லாக கதையாக தான் இருக்கும். அடுத்த தானம் அறிந்தோர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை, இருவினை, அறிவில், சிந்தனை, அருவ உருவம், ஐம்பொறிகள், புலன்களின் இயல்பு, இன்ப துன்ப நுகர்ச்சி, விருப்பம், புலன்களின் பற்று, பயன்திரு முறை சேர்த்தல், பிறத்தல், வினைப்பயன் ஆகிய 12. ஓகே, இந்த 12 இயல்பில் மக்கள் வந்து பிறந்தோர் அறிவர். இந்த 12 இயல்புகளையும் மக்கள் வந்து அறிஞ்சிருந்தா அவங்க வந்து பெரும் பேரு நல்ல இன்பங்களை வந்து பெறுவார்கள். அப்படி அறியவில்லை என்றால் அவர்கள் துன்பம் நிறைந்த நரகத்தையே அடைவார் அப்படின்ட்டு இவர் தான் சொல்லுவார். யாரு, அரவணடிகள் வந்து சொல்லுவார். இல்லை, நிறைய பாடல் உண்டு. அடுத்த பேதை அப்படிங்கிறது என்னன்ட்டு சொல்லியிருப்பாங்க. பேதைன்னா என்னது, அறியாமை. இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பேதை என்றால் என்ன, அறியாமை. இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்களோ ஒரு 12 இயல்புகள். அந்த 12 இயல்புகளை வந்து அறிவு வந்து அறிவு மங்கி அந்த 12 இயல்புகளும் செய்யாமல் இருப்பது தான் பேதமை. முயலுக்கு வந்து கொம்பு உண்டுன்னு சொன்னால் பிறர் சொல்லும் பொய்யை வந்து மெய்யென நம்புதல். முயலுக்கு கொம்பு உண்டா, கிடையாது. முயலுக்கு வந்து அது காது. ஓகேவா, அது மண்டையில் இருக்கும், அது காது. முயலுக்கு வந்து கொம்புலாம் கிடையாது. அப்போ முயலுக்கு கொம்பு உண்டு அப்படின்ட்டு பிறர் சொல்லக்கூடிய பொய்யை கூட நம்பக்கூடியவர்கள் தான் பேதை அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு அறியாமை, அவங்களுக்கு இந்த 12 இயல்புகள் வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். பேசிக் கான்செப்ட் பொய் சொன்னால் நம்புவாங்க, அதான் பேதை. பிறப்பும் வினையும். இந்த மூவுலகிலும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற உயிர்கள் வந்து இருக்கிறது. அல்ல மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு தொகுதி, பேய் அப்படின்ட்டு 6 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அது வந்து நம்ம நல்வினை தீவினை இருக்குல்ல, அதை வச்சு தான் இந்த 6 வகை உயிரினங்களில் ஒன்றாக வந்து நம்மளை வந்து இறைவன் வந்து படைக்கிறார். அவ்வினை பயன்கள் வந்து உண்டாகும் போது பெரிய இன்பங்களையும் துன்பங்களையும் நமக்கு கிடைக்கிறது. நல்வினை தீவினை கால்குலேஷன் வச்சு இந்த 6 வகை உயிரினங்களில் ஒரு உயிராக நம்மளை படைக்கிறாரு.
அதோட வினை பயனை வந்து உண்டாகும் போது நமக்கு பெரிய இன்பமும் பெரிய துன்பங்களும் வந்து நிகழக்கூடும். 10 குற்றங்கள். இந்த 10 குற்றங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்து எடுத்த அழகிய விலைகளை அணிந்த நங்கையே கேட்பாயாக. தீவினை என்பது, தீவினை அப்படிங்கிறது கொலை, களவு, காமம் என்னும் கொடிய விருப்பம். கொலை, களவு, காமம் இது எல்லாம் வந்து உடல்ல தோன்றும் 3. அப்போ 10 குற்றங்கள்ல உடல்ல வந்து 3 குற்றங்கள் வந்து தோன்றுகிறது. அடுத்தது பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். சொல்லுல வந்து 4 குற்றங்கள் வந்து தோன்றுகிறது. அப்போ உடல்ல 3 குற்றம் தோன்றுகிறது. என்ன குற்றம்லாம்? கொலையை வந்து உடம்புல தான் பண்ணுவாங்க. களவு உடம்புல இருந்து சாவி குத்த களவிட்டு போயிட்டாங்க. காமம் உடல். அடுத்த உடலில் தோன்றும் 3 இது வந்து 3. அடுத்தது வாயில தானே பொய் பேசுவோம், வாயில பொய். புறங்கூறுதல், வாயை வச்சு புறங்கூறுதல். கடுஞ்சொல், வாயை வச்சு கடுஞ்சொல். பயனற்ற சொல், வாயை வச்சு இது வாயை வச்சு வரக்கூடியது எல்லாம் வாயை வச்சு எல்லாம் சொல்லுதானே வரும், வாயிலிருந்து சொல் வரும். அது வந்து 4, 3, 4. அடுத்து வந்து 10 குற்றங்கள்ல 2 பாட்டா பிரிச்சிருப்பாங்க. பெரும் விருப்பம், கடுஞ்சினங்கோல், மாய தோற்றம். இந்த 3ம் வந்து உள்ளத்தில் தோன்றது. விருப்பம் வந்து உள்ள மனசுல நினைப்பாச்சா, இந்த காரை வாங்கணும், இந்த பைக் வாங்கணும், எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியது. கடுஞ்சினங்கொள்ளுதல், உள்ள மனசு டென்ஷன் இருக்கிறதுனால தான் சினம் வருது. மாய தோற்றம், இல்லாத ஒன்று, கற்பனை தோற்றம், கனவு, இதெல்லாம் வந்து உள்ளத்துல வரக்கூடிய. அப்போ உடல்ல வந்து 3, சொல்லுல 4 அண்ட் உள்ளத்துல 3 ஆக 10 குற்றங்களை இப்படி டிஃபைன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது நல்வினை பயன். தீவினையை பார்த்தாச்சு. இப்போ நல்வினை பயன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 குற்றங்களையும் நீங்கி ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பிறருக்கு கொடையளிக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2ஐயும் செய்யக்கூடியவர்கள் உயிர்கள் என வகுக்கப்பட்டு தேவர், மக்கள், பிரமர் அப்படின்ட்டு 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒழுக்கமாக இருக்கணும், கொடையளிக்கணும், இப்படி உள்ளவர்களை வந்து தேவர், மக்கள், பிரமர் அப்படின்ட்டு 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. அடுத்தது நல்லறம் போற்றுக. அடுத்த குற்றம் நீங்கிய நல்லறத்தை போற்றி கேளுங்கள் என அறவனடிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து மணிமேகலையை பார்த்துட்டு, முத்து சிரிப்புடைய மணிமேகலையை, உனது முற்பிறப்பை வந்து நீ உணர்ந்திருக்கிறாய், பிற சமயங்கள் கூறும் அறங்களை. மணிமேகலை பற்றி சொல்ற, உனக்கு முற்பிறப்பு தெரிஞ்சிருக்கும், பிற சமயங்கள் கூறும் அறங்களை வந்து நீ கேட்டறிந்து கொள். ஒரு நாள் நான் திரும்ப வாரேன், மீண்டும் வந்து உனக்கு பல்வேறு அறங்களையும் அவற்றின் பகுதிகளையும் வந்து நான் கூறுகிறேன் அப்படின்ட்டு அறவனடிகள் வந்து சொல்லுவாரு. அறவனடிகள் மணிமேகலை பார்த்து இந்த மாதிரி சொல்லுவாரு, நீ பிற சமயங்களுக்கு ஒரு அறங்களை கற்றுக்கொள், நான் இன்னொரு நாள் வந்து உனக்கு நிறைய அறங்களையும் பகுதிகளையும் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் மணிமேகலை அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, நல்ல மொழிகளை போட்டு நற்கதி அடைகள். அதாவது மணிமேகலை எழுந்துட்டு தேவியர்கள், ஆய மகளிர்களும், சித்ராபதியாகவும், அரசமாதேவி இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க, நல்ல மொழிகளை போற்றி நற்தருங்கள். மன்னவன் மகனுக்கு வந்த கூற்றுவன் என்று என்னை பலரும் வந்து கூறுவர். ஆகையால் கூற்றுவன்னா வந்து ஏதாவது பேடு திங்ஸ் பேடுன்னா என்னது, உழவு பார்க்க வந்த அல்லது கெடுதல் நினைக்க வந்த அப்படின்ட்டு என்னை நினைப்பாங்க. அதனால் நான் வந்து ஆபுத்தர். ஆனால் இந்த கதையில் இப்போ வந்து ஆபுத்தர் நாட்டுக்கே போகலான்ட்டு முடிவு எடுப்பாங்க. ஆபுத்தர் நாட்டுக்கு நான் போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பல்லவ தீவுக்கு போயிட்டு அங்கே உள்ள பாதப்பிடிகை வந்து வணங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பத்தினி தேவியான கண்ணகியை வந்து வணங்குவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இவர் சொல்கிறபடி கேட்டு நல்லா வந்து இருங்க, நான் வந்து இந்த ஆபுத்தர் நாட்டுக்கு போகிறேன், அடுத்த மணிப்பல்லவ தீவுக்கு போகிறேன், பாதப்பிடிகை வணங்குவேன், இப்போ பத்தினி தெய்வமாகிய கண்ணகியை வந்து வணங்குவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுவாங்க மணிமேகலை, என் மனதுக்கு இனியவர்களே, ஏன்னா இவங்களும் ஃப்ரெண்ட்ஸு தானே, தோழியர்கள் கூட தானே, அதில் சொல்லுவாங்க, என் மனதிற்கு இனியவர்களே, எனக்கு இன்னல்கள், எனக்கு பிரச்சனை உண்டாகும் அப்படின்ட்டு நீங்கள் வருந்த வேண்டாம், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதான் மணிமேகலையோட இந்த பாடலோடைய தொகுப்பு. அடுத்த 100 குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோமா? மணிமேகலை இயற்றியவர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா கூலவாணிகன். இதுக்கு முன்னாடி இதையும் சேர்த்துக்கோங்க. மணிமேகலை இயற்றியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவர் தான் வந்து என்னது மணிமேகலை வந்து இயற்றிகார்.
இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தன். இவர் வந்து திருச்சியில் உள்ள சீத்தலை அப்படின்ட்டு ஒரு ஊரில் வந்து பிறக்கிறார். திருச்சி அப்படிங்கிறது ஊரில் சீத்தலை அப்படின்ட்டு ஒரு இடத்துல பிறக்கிறார். மதுரையில் வந்து கூல வாணிகம் வந்து செய்கிறார். கூல வாணிகம் அப்படிங்கிறது தானியம், கூலம்னா தானியம், தானியத்தை வச்சு ஏதோ ஒரு வியாபாரம் வந்து செய்கிறாரு. அதனால தான் இவர் வந்து என்னது மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்ட்டு இவருக்கு வந்து பெயர் வந்து வழங்கப்படுகிறது. இவர் கடை சங்க புலவர்களில் ஒருவர். இளங்கோவடிகளும் இவரும் வந்து சர்ம காலத்தவர். இளங்கோவடிகள் இவரை வந்து தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் அப்படின்ட்டு இவர் அழைக்கிறார்கள். இவர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் இவங்கெல்லாம் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மணிமேகலை வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் வந்து ஒன்று. இதை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமயம், அது கீழே இருக்கா ரைட்டு. ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று, சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை பற்றி சொல்வதனால் இதுக்கு மணிமேகலை துறவு அப்படின்ட்டு பேர். இதில் சொற்சுவை, பொருள்சுவை, இயற்கை வர்ணனை, சொற்சுவை, பொருள்சுவை, இயற்கை வர்ணனை இந்த மூன்று மதம் இருக்கிறது. மணிமேகலை வந்து பௌத்த மதம். மீதி நிறைய இது வந்து எல்லாமே சமண மதம் தான் வரும். மணிமேகலை தான் பௌத்த மதம் சார்புடையது. இல்லை 30 காதைகள் வந்து இருக்கிறது. அதில் 24வது காதை தான் வந்து என்னது ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. அதுதான் நமக்கு பாடப்பகுதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்லாம் பார்த்தாச்சா? ஓகே, முன்கதை சுருக்கம் பார்த்தாச்சு, பாடல் பார்த்தாச்சு, நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு. நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இன்னொரு 2 டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் பல டைம் படித்தது தானே. அருந்தவர் கமைந்த ஆசனம், இதுல வந்து அருந்தவர் அப்படிங்கிறது அரவணடிகள். சொல்லில் ஏற்படும் குற்றங்கள் 4, மனதில் ஏற்படும் குற்றங்கள் 3, உள்ளத்தில் ஏற்படும் குற்றம் 3. மறுபிறப்பு உணர்ந்தவராக குறிப்பிடுபவள், மறுபிறப்பு உணர்ந்தவளாக குறிப்பிடுவள். உணர்ந்தவன்னா உதயகுமரன், உணர்ந்தவள் ஃபீமேல கேட்கறதுனால மணிமேகலை, மென்னு கேட்டிருந்தா உதயகுமரன். ஆயம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா தோழியர் கூட்டம். வெகுழல் அப்படிங்கிறது சினத்தல், வெகுழல் அப்படிங்கிறது சினம். புரைதீர் அப்படிங்கிறது குற்றம் நீங்கிய, குரலை புறங்கோரல். வேகல், வேகல் அப்படிங்கிறது பெருவிருப்பம். எல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். வேகல் பெருவிருப்பம். ஆயம் தோழியர் கூட்டம். வெகுழல் சினம். அடுத்த உணவை மருந்து. ஓகே, இந்த உணவை மருந்து பாடம், இதுக்கு அடுத்த ஒரு பாடம் உண்டு. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு செகண்ட். ஓகே, இப்போ நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங்கே வந்து இருக்கும். அந்த உணவே மருந்து ஹெட்டிங்க்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸு முன்னாலாம் இதில் இருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த உரைநடையை நல்லா பார்த்துக்கோங்க. இதற்கு அப்புறம் வந்து ஒரு மூலிகைன்ட்டு இருக்கும், அதுவும் வந்து பார்த்துக்கிடும். 2லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து முன்னாலாம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஓல்டு புக்கிலேருந்து கேட்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஓகே, இப்போ இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்ட்டு விறுவிறுன்ட்டு பார்த்துருவோம். மனித அடிப்படை தேவைகளில் வந்து முதன்மையானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு தான். தமிழ் மருத்துவத்தில் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சஞ்சீவி மருந்தாக வந்து கருதப்படுகிறது. மனித அடிப்படை தேவைகளில் உணவு முக்கியமானது. சஞ்சீவி உணவு அப்படிங்கிறத சஞ்சீவி மருந்தாக கருதப்படுகிறது. அடுத்தது உண்டி முதற்றே உலகு அப்படிங்கிறது நாம் அறிந்த பழமொழி. உணவு உடலுக்கு வலிமை தருவது, வளர்ச்சி அளிப்பது, வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது அப்படிங்கிறதுல எல்லாம் ஜஸ்ட் ரீடு தான், வேற ஒன்றும் கிடையாது. பசி வந்துட 10 பறந்து போவோம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அப்போ பசியின் கொடுமையை வந்து பசிப்பினி எனும் பாவி, இதுதான் நமக்கு இங்கே முக்கியமானது. பசிப்பினி எனும் பாவி, இந்த வார்த்தை வந்து எங்கே இருக்குது? மணிமேகலையில் இருக்கும். பசிப்பினி எனி பாவி அப்படின்ட்டு மணிமேகலை காப்பியம் வந்து சொன்னது. உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே, உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே அப்படின்ட்டு புறநானூறு மற்றும் மணிமேகலையில் வந்து கூறுகின்றார்கள்.
அதே மாதிரி பசிப்பிணி அப்படிங்கிறது நோய்க்கு வந்து இப்பிணின்னா வந்து என்னது, பசிப்பிணிக்கு வந்து மருந்து வந்து என்னது, உணவு தான். பசிச்சா என்னது, உணவு தான் மருந்து. அதுக்கு வந்து வேற ஏதாட்டும் மருந்து கிடைக்கா? ஒரு மருந்து வந்து கிடையாது. அப்போ இதில் வந்து நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு? ஒரு 2-3 பாயிண்ட் இருக்கா? பசிப்பிணி என்னும் பாவி, மணிமேகலை, மணி இருந்தால் பசி அப்படின்ட்டு பிரச்சனையே வந்து கிடையாது. இப்பசிப்பிணிக்கு வந்து உணவு தான் மருந்து. அப்போ இது வந்து பிரச்சனை கிடையாது, பசிப்பிணிக்கு உணவு தான் மருந்து. அடுத்த 3வது பார்த்தீங்கன்னா, ஒண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே, புறநானூறு மணிமேகலை, இந்த 2லையும் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு புறநானூரை வந்து எப்படி ஞாபகிக்கணும்? வீரன் வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்க அவனுடைய உயிரையும் கொடுத்து வருவான். இப்போ வெள்ளம் இருக்குது, வெள்ளம் வந்துச்சுல இப்போ நாட்டில், நம்ம தூத்துக்குடி அங்கே சென்னையிலலாம் வெள்ளம் வருது, அடிக்கடி வெள்ளம் வரப்போது ஒரு வீரன் தான் வந்து உயிரை கொடுத்து கூட உணவு வந்து கொடுப்பான். அப்போ இது புறநானூறு அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இதே வந்து இது வந்து மணிமேகலையில் வந்திருக்கா? இதுவும் மணிமேகலை வந்திருக்கு போல. அப்போ இது மணிமேகலைக்கும் இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னா, வீரன்ட்ட காசு கொடுக்கணும்ல, வீரன்ட்ட மணி கொடுத்தாதான் அவன் போய் நீச்சல் அடித்து வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பான். அப்போ மணி கொடுத்தாதான் வீரனே வாங்கிட்டு வருவான். இப்போ உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் அப்படிங்கிறது மேக்சிமம் புறநானூறு தான் கேட்பாங்க ஆப்ஷனில். மணிமேகலையை நான் இந்த புக்கில் தான் வந்து பார்க்கேன். புறநானூறு நல்லா வச்சுக்கோங்க, அதுக்கு வீரனுக்கு மணி கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வந்துட்டா இவ்வளோதான். அடுத்தது திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அப்படின்ட்டு ஒரு அதிகாரமே வந்து இருக்கிறது. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வாழ்வு வாழ்வதற்கு ஒரே விஷயந்தான், உண்ட உணவு செரித்த பின் மீண்டும் உணவு வேண்டுமென தமிழ் மருத்துவம் சொல்கிறார். சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்டுட்டோம், நல்லா உணவு சாப்பிட்டாச்சு, சாப்பிட்ட பிறகு நல்ல செரித்த பிறகு நல்ல பசி வந்த பிறகு, மதியம் சாப்பிட்றோம், சாப்பிட்ட பிறகு நல்ல பசி வந்த பிறகு இரவு வந்து சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா முன் உண்டது செரித்தது கண்டு உண்பாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது. நல்லா சாப்பிட்டது செரித்த பிறகு சாப்பிட்டீங்கன்னா மருந்து அப்படிங்கிறது ஏற்படாது. அதை எப்படி சொல்றாரு? மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். அருந்தியது வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது வந்து செரிச்சிட்டா அப்படிங்கிறத உணர்ந்து சாப்பிடு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது இதில் வந்து நிறைய பாயிண்ட் இருக்குது. இது எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு முக்கியமானதுதான். நம்ம ஊர் சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி அப்படிங்கிறது முக்கியமானது. அதை சமைச்சு சாப்பிடுங்கம்பாங்க. மஞ்சள் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்காக ஒரு பாட்டி மருத்துவமாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள் சாப்பிட்டா நெஞ்சு சளிக்கு நல்லது. கொத்தமல்லி சாப்பிட்டா பித்தத்தை வந்து போக்கும். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று சூட்டை வந்து தணிக்கும். வயிறு வந்து சூடாக ஹீட்டாக இருக்குது, ஹீட்டிங் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிப்பாங்க. அப்படி குடித்தா உடல் வந்து குளிர்ச்சி ஆகும். உடல் குளிர்ச்சியோட வயிறு சூட்டை வந்து தணிக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சளி இருக்குது, சளி இருந்தால் மஞ்சளை சாப்பிட்டா சளி சரியாகிரும். கொத்தமல்லி வந்து பித்தத்தை போக்கும். சீரகத்தை தண்ணியில் ஊற வச்சு குடித்தோம்னா வயிற்று சூட்டை வந்து போக்கும். மிளகு வந்து தொண்டைக்கட்டை வந்து தொலைக்கும். மிளகு தொண்டை கரகரப்பு சளி அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் மிளகு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொண்டைக்கட்டு இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. பூண்டு வந்து வயிற்று பொறுமலை வந்து சரி பண்ணும். வெங்காயத்தை வந்து தயிரில் போட்டால் எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். வெங்காயத்தை வந்து குளிர்ச்சியை உண்டாக்கும். எத்தனை 5, இது 1 6, வெங்காயம் 1 7. அடுத்து பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வலியை வெளியேற்றணும். என்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பெருங்காயத்தை ஒரு தண்ணியில் போட்டு குடித்தோம்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாகும். இஞ்சி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து பித்தத்தை போக்கும். இஞ்சி வந்து பித்தத்தை போக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ச்சலை கண்டிக்கும். பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சல் வராமல் இது பண்ணும். தேங்காய் வந்து நீர்க்கோவையை வந்து நீக்கும். தலையில் உள்ள நீர்க்கோவையை தேங்காய் வந்து நீக்கும். தேங்காய்க்குள்ளே நீர்க்கோவை இருக்கும்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை வந்து மனமூட்டியாக வந்து சாப்பிட வந்து விருப்பத்தை உண்டாகும். உணவு விருப்ப உண்டாக்கும். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சா கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி, அறிவு தெளிவும் உண்டாகும். நல்லெண்ணெய் வந்து கண்ணு குளிர்ச்சி. அடுத்த சீரகம் பூண்டு இதெல்லாம் கலந்த மிளகு நீர் ரசம் மாதிரி இதை வச்சு சாப்பிட்டா உடல் சூட்டை தணித்து செரிமான ஆற்றல் நல்லா வரும். இதை வந்து இது வச்சுக்கோங்க, ரசம்னு வச்சுக்கோங்க. சீரகம் பூண்டு மிளகுலாம் போட்டு ஒரு ரசம் வைக்கிறோம், அதை சாப்பிட்டா செரிமானத்துக்கு நல்லது. கீரை வந்து கழிவுகளை வந்து அகற்றும். உடலுக்கு வந்து உறுதியை வந்து தரும். வலுவூட்டும், கழிவு அகற்றும். உடலுக்கு வந்து குளிர்ச்சி ஏற்பட வந்து பார்த்தீங்கன்னா
இது கீரை வந்து 14வது பாயிண்ட். எலுமிச்சை ஊறுகாயவே மோருடன் சேர்த்து சாப்பிட்டால், நீங்கள் ஏதாட்டும் கம்பங்கூழ் கேப்பக்கூழ் கடையிலலாம் போய் குடிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோர் வந்து எப்படி போடுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு எலுமிச்சை ஊறுகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மோர் வந்து ஊற்றுவாங்க. இது வந்து நமக்கு வந்து பித்தத்தை போக்கவும் உடல் குளிர்ச்சி ஏற்படவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் இருந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, எது எது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு பொறுத்துகளில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் உங்கள் உடம்புக்கு, இப்போ நம்ம உடம்புலலாம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நிறைய வரும் போகும், எல்லாருக்கும் வரும். அப்போ நான் எல்லாம் இதில் உள்ள நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு இது ஞாபகம் வச்சுக்கிட முடியுது. நீங்களும் வந்து இதை உங்கள் கூட ரிலேட் பண்ணி படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தவிர்க்க வேண்டிய ஹெட்டிங். நோய்க்கு முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தான். அதனால் உப்புள்ள பொருட்களை ஃபுல்லாக தவிர்த்து விடல் வேண்டும். உப்பு, ஊறுகாய், அப்பளம், வடம், கருவாடு, முந்திரி பருப்பு, வறுத்த உருளை சீவல், வாழைக்காய் சீவல், புளித்த மோர் இதெல்லாம் தவிர்ப்பங்க. இதில் வந்து இந்த கேள்வி வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. நோய்க்கு முதல் காரணம் டேஷ் உப்பு அப்படிங்கிறத நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள், முட்டையோட மஞ்சள் கரு, தயிர், நெய், வெண்ணெய், பாலாடை, பனிக்கூழ், இனிப்பு கட்டி இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடாதீங்க. இதெல்லாம் நீக்க வேண்டும். காரமும் புளிப்பும் இருக்கக்கூடிய உணவை உண்ணவே கூடாது. நொறுக்கு தீனி வந்து வயிற்றுக்கு கேடு அப்படிங்கிறது பழமொழி. காலையில் சாப்பிட்டது 10 மணிக்கு அடுத்து வேற சாப்பிடுறது, 11க்கு சாப்பிடுறது, சேவு, மிச்சரு, பிஸ்கட்டு அப்படின்னு நொறுக்கு தீனியாக வந்து கொறித்து இருப்பது உடலுக்கு வந்து நல்லது கிடையாது. கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும், பழங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உண்ணும் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி, பழம், அரிசி, கோதுமையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து குடல் வந்து ஏற்றுக்கிடும், செமிச்சிடும். எப்பவும் சாப்பிடும்போது உமிழ்நீர் வந்து வாயில் வரும்ல, உமிழ்நீர், எச்சி தான் உமிழ்நீர். அந்த உமிழ்நீர் வந்து நல்ல உணவுல பட்டு மெதுவாக சவைச்சி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் வந்து நமக்கு செரிமானம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கணும். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது வள்ளுவரோட வாக்கு. இதுவும் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 3 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும். சமச்சீர் உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புரதம், கொழுப்பு, மாச்சத்து, கனிமங்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் சமச்சீர் உணவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோறு வந்து கால் வயிறு, காய்கறி வந்து கால் வயிறு, அரை வயிறு. சோறும் காய்கறியும் அரை வயிறு, பால், மோர், நீர் கால் வயிறு வந்து வெற்றிடமாக இருக்க வேண்டும். ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. கால் வயிறை வந்து வெற்றிடமாக வச்சுக்கோங்க. கால் வயிறில் சோறு, காய்கறிலாம் சாப்பிடுங்க. பால், மோர், நீர்லாம் வந்து ஒரு கால் வயிறுக்கு வச்சுக்கோங்க. கால் வயிறு வெற்றிடமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா ஔவையார், வயிறு பிடிக்க சாப்பிட்றாதீங்க, மீதூன் விரும்பேல், அளவுக்கு அதிகமாக வயிறு பிடிக்க சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு மீதூள் விரும்பேலும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அளவாக வந்து சாப்பிடுங்க. அடுத்தது ஒரு ஈஸியான உடற்பயிற்சி அப்படிங்கிறது நடைப்பயிற்சி தான். அதனால எல்லாரும் வந்து நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஓடினால் நோய் நம்மை விட்டு ஓடும் அப்படின்ட்டு கவிமணி சொல்லியிருக்காரு. இதுவும் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. காலை மாலை உலாவ வேண்டும். காலை மாலை வந்து உலாவ வேண்டும். அப்படி உலாவுனா காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான். காலன் அப்படிங்கிறது யமன். காலையிலும் மாலையிலும் வாக்கிங் போனால் அந்த காற்று வாங்கிட்டு வருவாங்களா, அந்த ஆக்சிஜன், காலையில் மாலையிலும் வாக்கிங் போயிட்டு அந்த ஆக்சிஜன் காலையில் காற்று வாங்கிட்டு வருதவங்களெல்லாம் யமன் வந்து காலை தொட்டு கும்பிட்டு ஓடிடுவானா. அடுத்தது திருமூலருடைய திருமந்திர ஒரு பாடல் வந்து இருக்கிறது. இதில் எந்த லைன்னாலும் கொடுத்து கேட்பாங்க. இல்லை நிறைய டைம் கேட்ட லைன் வந்து இந்த லாஸ்ட் லைன், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறத நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அடுத்தது திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இது எல்லாமே உடம்பு, திடம், உடம்புனே வந்துருக்கும். உடம்புன்னு வந்துனாலே போட்டுருங்க, திருமூலர் தான். அடுத்து அறுசுவையின் பயன்கள். ஏதாவது ஒரு வளமான செயலை செய்யும் போது, ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு வளமான செயலை செய்யும் போது ஸ்வீட் எடு கொண்டாடி, இனிப்பை வச்சு வளமான செயலை வந்து தொடங்குறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட். துவர்ப்பு, ஓகேவா. துப்பு, யாராட்டும் நம்மளை துப்பிட்டாங்கன்னா நமக்கு நிறைய ஆற்றல் வந்துடும். என்னையவா துப்புற, காரி துப்புற, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக ஆகுறேன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆற்றல் வந்துடும். யாராட்டும் நம்மளை பார்த்து துப்புனா நமக்கு ஒரு ஆற்றல் வந்துடும். நல்ல விஷயங்களை செய்யணும், ஏதாட்டு வளமான விஷயங்களை செய்யணும், இனிப்பு சாப்பிடணும். அடுத்த கைப்பு, கை அப்படிங்கிறது மென்மையாக இருக்கும். கை மென்மை.
கார்ப்பு, காரமாக சாப்பிட்டா உணர்வு வராமல் இருக்குமா? காரமாக சாப்பிட்டா உணர்வு வந்துடும். உவர்ப்பு, உப்பு வந்து தண்ணியில் போடுங்க. உப்பு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னு பார்த்தீங்களா, அது வந்து தெளிவாக இருக்கும். அந்த தண்ணி உப்பு வந்து கரைஞ்சிரும். உப்பு வந்து தண்ணியில் போட்டால் தெளிவாக இருக்கும். புளிப்பு, புளிப்பு வந்து இனிமை. ஓகேவா? புளிப்பு வந்து என்னது? இனிமை. இதை வந்து பப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புளிப்பு பப்பு. ஓகேவா? பப்புக்கு போனீங்கன்னா இனிமையாக இருக்கும். அப்போ புளிப்பு அப்படிங்கிறது என்னது? இனிமையை தரக்கூடியது. இந்த மாதிரி நீ 6 வச்சுக்கோங்க. இந்த 6 வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்தது, அடிப்படை தேவைகளில் முதன்மையானது எது? உணவு. பசிப்பிணிக்கு உணவே மருந்து. நோய்க்கு முதற் காரணம் உப்பு. மீதோன் விரும்பல் அப்படிங்கிறது ஔவையாருடைய வாக்கு. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முடிச்சு, உணவே மருந்து, அது முடிச்சு. அடுத்த, நோய் தீர்க்கும் மூலிகைகள். ஒரு அம்மா பொண்ணு இவங்க 2 பேரும் போயிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு நிறைய இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ எங்கேயோ பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அப்போ போயிட்டு ஒவ்வொரு இதை எடுத்து பார்க்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கறது துளசி செடி. இந்த துளசி செடியை வந்து இலைகளை நீரில் விட்டு கொதித்து ஆவி பிடிச்சா மார்பு சளி, நீர்க்கோவை, தலைவலிலாம் நீங்கும். எலுமிச்சை சாறு அரைத்தப்பட்ட படை நீங்கும். அடுத்தது, விதைகளை பொடி செய்து 1 அல்லது 2 கிராம் வந்து செஞ்சால் உடல் சூடு, நீர் எரிச்சல் வந்து சரியாகும். ஆனால் மேக்ஸிமம் இதை வந்து கேட்க மாட்டாங்க. இதில் கேட்கக்கூடிய கேள்வி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகே, எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க இந்த ஹைலைட் பண்ணுறதெல்லாம். அடுத்து இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடி முடிஞ்சு அது வந்து அதோடைய நோய் மருத்துவ குறிப்புகள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது, கீழாக்காய் நெல்லி. கீழாக்காய் நெல்லி இதை வந்து கீழா நெல்லி, கீழவாய் நெல்லி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து மஞ்சக்காமலைக்கு ஒரு நல்லது. ஓகேவா? அப்போ இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா, பின்வருவற்றுள் தவறானது எதுன்ட்டு இந்த 3 பேரையும் கொடுத்துருவாங்க. கீழாக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழவாய் நெல்லி, சிங்கவள்ளி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சிங்கவள்ளி தான் இதில் தவறானது. அப்போ இந்த 3ம் வந்து சரி. இது வந்து மஞ்சள் காமாலைக்கு யூஸ் ஆகுது. இதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது, இதை வந்து இந்த கீழா நெல்லியை வந்து இது பண்ணி 3 நாள் சாப்பிட்டிங்கன்னா மஞ்சள் காமாலை சரியாகும். சிறுநீர் தொடர்பான நோய்களும் சரியாகும்னு கொடுத்துருவாங்க. எல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கவும் போதுமானது. அடுத்தது, தூதுவாளி வருது. துளசி வந்து பார்த்தாச்சு, கீழா நெல்லி பார்த்தாச்சு. அடுத்தது தூதுவாளி. தூதுவாளி தான் ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த தூதுவாளி அப்படிங்கிறத சிங்கவள்ளி அப்படின்ட்டும் சொல்லுவார்கள். தூதுவாளிக்கு இன்னொரு பேர் வந்து என்னது? சிங்கவள்ளி. இதை வந்து நாணப்பச்சிலை அப்படின்ட்டு வள்ளலார் வந்து சொல்றாரு. இது வந்து குரல் வளத்தை மேம்படுத்தும், வாழ்நாளை நீட்டிக்கும். அப்போ தூதுவாளை, சிங்கவள்ளி, நாணப்பச்சிலை. நாணப்பச்சிலைன்ட்டு யார் சொன்னா? வள்ளலார். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். தூதுவளை, தூதுவளை. அடுத்தது சிங்கவள்ளி. தூதுவளை தான் சிங்கவள்ளிங்கிறாங்க. நாணப்பச்சிலை. இதை வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து, குப்பை மேனியை வந்து எடுத்து பார்க்குறா. இந்த குப்பை மேனி வந்து பார்த்தீங்கன்னா நச்சுக்கடிகளுக்கு ஏதாட்டும் நச்சுக்கடிகள் ஏதாட்டும் சின்ன சின்ன பூச்சி கடிச்சிருந்தா நல்லது. படுக்கை புண் வந்து சரியாகும். மலப்புழுக்கள் வந்து வெளியேறும். வயிறு பசியை வந்து உண்டாக்கும், வயிறு சுத்தப்படுத்தி. மஞ்சள் உப்பு சேர்த்து அரசி பூசினால் சொறி சிறங்கு சரியாகும். மேனி துளங்க குப்பை மேனி. கேட்கலாம், மேனி துளங்க டேஸ், துளசியா, தூதுவாளையா, கீழா நெல்லியா, குப்பை மேனி. மேனி துளங்க குப்பை மேனி. அடுத்து குப்பை மேனி முடிஞ்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை. கற்றாழையில் நிறைய இருக்குது. அதில் சோற்று கற்றாழை வந்து மருந்தாக வந்து பயன்படுகிறது. நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி வந்தால் நல்லா வந்து முடி வளரும். நைட்டு வந்து நல்லா வந்து தூக்கம் வரும். காயம்பட்ட இடத்துல வந்து இந்த சோற்று கற்றாழை வந்து நல்ல இது கழுவி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு. அதாவது இது என்னன்னா, பசும்பாலோட சோற்று கற்றாழையை சேர்த்தா மூளைச்சோடு குறையும். கற்றாழைக்கு வந்து குமரி எனும் வேறு பேரும் உண்டு. கற்றாழைக்கு வந்து என்னது? குமரி. இதில் முக்கியமானது என்னன்னா, குமரி அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்கன்னா சோற்று கற்றாழையை தான் குமரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு அப்படிங்கிறது வழக்கு. அதாவது பெண்களின் கர்ப்பப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதனால், பெண்களோட கர்ப்பப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதனால் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு. குமரின்னு என்னது? இங்கே சோற்று கற்றாழையே வந்து குறிக்கிறது. இதை வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடுன்னு என்னது? சோற்று கற்றாழை கொடு. முருங்கைக்காயும் கருவேப்பிலையும் வந்து மூலிகை தான். அது எளிதில் கிடைக்கிறதுனால நம்ம அதை இது பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க. முருங்கைக்காயை வச்சு இந்த முறிஞ்ச எலும்பு வந்து சரிப்படுத்தலாம்.
அது வந்து உடலை வந்து வலுவாக்கும், இரும்பு சத்து நிறைய உடையது. அடுத்து கருவேப்பிலை வந்து பொடியாக்கி அரைச்சி சாப்பிட்டா சீதபேதியெல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கரிசலாங்கண்ணி கீரை, இது வந்து இரத்த சோகை, செரிமான கோளாறு, மஞ்சக்காமலை சரிப்படுத்தும். இதற்கு இந்த 3 பேர் வந்து முக்கியமானது. கரிசலாங்கண்ணி, ஓகேவா? இதை வந்து என்ன சொல்றாங்க? கரிசாலை, கையாந்தகரை, பெருங்கராசம், தேகராசம். ஓகேவா? பெருங்கராசம், தேகராசம், இந்த 2 பிரச்சனை இல்லை. கரிசலாங்கண்ணி என்ன சொல்றாங்க? பெருங்கராசம், தேகராசம் அப்படின்னு சொல்றாங்க. கரிசாலை, கரிசலாங்கண்ணிலேருந்து கரிசாலை வருது. இங்க கையாந்த கரை, இதை மட்டும் ஞாபகம். கையாந்த கரை, கரிசாலை, பெருங்கராசம், தேகராசம், கையாந்த கரை. இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இதுல எதாச்சும் ஒன்றை தூக்கிட்டு சிங்கவள்ளி, குமரி அப்படின்ட்டு கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அடுத்த மணத்தக்காளி கீரை வந்து பார்த்தீங்கன்னா வாய் புண்ணு, குடல் புண்ணெல்லாம் குணமாகும். வேப்பிலையை வந்து காலையில் உண்டு வந்தால் மார்பு சளி நீங்கும். வேப்பிலையை அரைத்து போட்டால் அம்மம் வந்து அந்த வெப்ப நோய் வந்து அழகும். அம்மா வந்துச்சுன்னா வேப்பிலையை அரைச்சி தானே போடுவோம், அதான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த இலக்கணம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நியூ புக்கில் உள்ளதையும் நல்லா படிச்சுக்கோங்க, போதுமானது. இந்த பழமொழியை பார்த்துக்கோங்க. இல்லை, ஏதோ இந்த ஒரு பழமொழி மட்டும் டேஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு, நொறுக்கு தீனி வந்து வயிற்றுக்கு கேடு. மீதோன் விரும்பல், உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி. பசி வந்திட 10 பறந்து போகும், நொறுக்கு தின்றால் 100 வயது. உண்டி முதற்றே உலகு. அவ்வளோதாங்க. இதோட அந்த இயல் வந்து முடிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் 9th வேர்ல்டு புக்கில் வந்து 3rd term வீடியோ வந்து பார்ப்போம். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.